அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாநிதி. நான் தேவையுடைய சேர்மன் மாணிக்கவாசகன் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கோடாலி கதை படிச்சிருந்தேன். அதில் ராமு சோமுன்னு 2 பேர் இருப்பாங்களாம். அதில் ராமு மரம் வெட்ட போவானா. மரம் வெட்ட போயிட்டு மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துருமா. தண்ணிக்குள்ளே விழுந்தோன்னா அழுகிக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்து தேவதை தண்ணிக்குள்ளே கேட்குமா, ஏன் அழுகிற அப்படின்னு. அந்த கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் தேவதை தங்க கோடாலி எடுத்து காமிக்குமா, இது இல்லையா அம்பிட்டு மரக்கோடாலி அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் வெள்ளி கோடாலி எடுத்து காமிக்குமா, இதுவும் இல்லை அம்பிட்டு அப்படின்னு சொல்லுவாமா. அப்புறம் மரக்கோடாலி எடுத்து கொடுக்குமா, இதான் அம்பிட்டு அப்படின்னு சொல்லுமா. நீ இதில் பேராசைப்படல, அதனால் 3 கோடாலுமே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுமா தேவதை. அதை அவ மனைவிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கும்போது சோமு ஒட்டி கேட்டு போயிட்டு வேணுங்கன்னே போயிட்டு உள்ள தண்ணிக்குள்ளே போய் போட்டுட்டு அழுகிட்டு இருப்பானா. அதை பார்த்து தேவதை ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குமா. நான் கோடாலியை தண்ணிக்குள்ளே போட்டேன் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் தேவதை தங்க கோடாலி எடுத்து காமிக்குமா, இது இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் மரக்கோடாலி எடுத்து காமிக்குமா, இதுவும் இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் வெள்ளி கோடாலி எடுத்து காமிக்குமா, இதான் ஆம்பிட்டு அப்படின்னு சொல்லுமா. நீ பேராசைப்பட்ட உனக்கு 3 கோடாலுமே இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா பேராசை பேர் நஷ்டம் அப்படின்னு. அப்புறம் சுண்டலியும் சிங்கமும் கதை படிச்சிருந்தேன். அதில் சுண்டலி சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது சிங்கத்து மேலே ஏறி உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்குமா. அதை பார்த்து சிங்கம் திட்டுமா. அப்புறம் திட்டுச்சதுக்கப்புறம் வேடன் சிங்கத்துக்கு வலை போட்டுருவானா. வலை போட்டில் சிங்கம் மாட்டிக்கிடுமா. அப்புறம் சுண்டலி வந்துக்கிட்டு இருக்கும்போது சிங்கத்தை பார்க்குமா. சிங்கம் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் சுண்டலி வலையை அத்து காப்பாற்றிடுமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம்.